Hi students, welcome to ICAN Max. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் செகண்ட் சாப்டர் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டரில் நான் ஏற்கனவே நடத்துனது போக உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் தெரியல டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வர வீடியோவில் நீங்கள் கேட்குற சமயம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க. இது எக்ஸசைஸ் 2.9ல தேவையான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் சம்முக்கு போகலாம். இப்போ இது பார்க்க போகிறது என்னன்னா சம் ஆஃப் ஸ்பெஷல் சீரிஸ், சிறப்பு தொடர்களின் கூடுதல் அப்படின்னு பேரு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர். அதாவது சீக்வன்ஸை கூட்ட போறோம், சீக்வன்ஸோடைய கூடுதல் பார்க்க போறோம். அந்த சீக்வன்ஸ் இந்த பேட்டர்ன்ல இருந்தா இதுக்கு பேர் என்ன? 1 2 3 வரிசையா போச்சுன்னா இதுக்கு பேரு நேச்சுரல் நம்பர். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர், ஃபர்ஸ்ட் முதல், அந்த வார்த்தை முக்கியம். 1ஆம் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது இயல் எண்களா இருந்தா அதுக்கான ஃபார்முலா பாருங்க, n இன்ட்டு n பிளஸ் 1/2. இப்போ முதல் 50 இயல் எண்களின் கூடுதல், முதல் 100 இயல் எண்களின் கூடுதல், முதல் 30 இயல் எண்களின் கூடுதல் அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பாருங்க, n இன்ட்டு n பிளஸ் 1/2. 1ல இருந்து ஆரம்பிக்கணும். என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணா போதும். இதே போல ரெண்டாவது பாருங்க, முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர். அதே இயல் எண்கள் வரிசையில பவர்ல 2 இருந்தா அதுக்கு பேர் வந்து வர்க்கங்களின் கூடுதல். 1ல இருந்து சீக்வன்ஸ் ஆரம்பிக்கணும், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் போய் லாஸ்ட்ல n ஸ்கொயர்ல முடிக்கும். போன கொஸ்டின் மாதிரி இங்க என்ன, இப்ப முதல் 25 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன, முதல் 10 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படிலாம் கேள்வி கேட்டா என்னோட பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த என்னோட வேல்யூ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். இந்த ஃபார்முலா பாருங்க, Sn அப்படின்றது சம்மேஷன் கூடுதல், n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1/6. என்னோட வேல்யூ தெரிஞ்சா மட்டும் போதும், என்னோட வேல்யூ இங்க அப்ளை பண்ணிடலாம். அடுத்து அதே பேட்டர்ன்ல பாருங்க, மூணாவது முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். 1 2 3 அப்படின்றது இயல் எண்கள், அதிலே பவர் 2 இருந்தா வர்க்கங்களின் கூடுதல், பவர் 3 இருந்தா கணங்களின் கூடுதல். உதாரணத்துக்கு முதல் 20 இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் என்ன, முதல் 25 இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் என்ன. வாட் இஸ் த சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 25 நேச்சுரல் நம்பர். வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 வாட் இஸ் த சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இருக்க போது இங்க n கியூப், என்னோட வேல்யூ என்னவோ அதை இங்க அப்ளை பண்ணா போதும். n இன்ட்டு n பிளஸ் 1/2 தான் ஹோல் ஸ்கொயர். இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்னவோ, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்னவோ அந்த ஃபார்முலாவுடைய ஸ்கொயர் தான் கியூபுக்கு. இப்போ நீங்க 3 விதமான ஃபார்முலா பார்த்துருக்கோம். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், அடுத்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். இயல் எண்களின் கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல், கணங்களின் கூடுதல், அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம். ஓகே, நாலாவது ஒன்று இருக்கு பாருங்க, ஒற்றை எண்களின் கூடுதல், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் ஆட் நேச்சுரல் நம்பர். ஒற்றைப்படை எண்கள் 1 3 5 7 9 இப்படி போய்கிட்டே இருந்தா அதுக்கு எப்படி சம்மேஷன் பார்க்கறது, என்னோட வேல்யூ தெரிஞ்சா SN = n ஸ்கொயர்ட். ஸோ இதை வச்சு தான் இப்போ இந்த எக்ஸசைஸ் 2.9 பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ்ல கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஸ்டினோ 2 மார்க் கொஸ்டினோ நிச்சயமா வரும். ஓகேவா? வாங்க இந்த ப்ராப்ளம் எப்படின்னு சால்வ் பண்ண போறோம். ஓகே, நம்ம 4 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி கணக்குகள் பார்க்க போறோம். பாருங்க, இப்போ எக்ஸசைஸ் 2.9ல இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, ஃபைண்ட் த சம், கூடுதல் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1 2 3 வரிசையா போகுது, எங்க முடியுது? 60ல முடியுது. இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு பாத்தீங்களா? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், முதல் n இயல் எண்களின் கூடுதல். அப்ப இங்க என்னோட பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, என்னோட பிளேஸ்ல 60 இருக்கு. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? Sn = n இன்ட்டு n பிளஸ் 1/2. இதான் ஃபார்முலா. இப்படி பார்க்க போறது 60 இயல் எண்களின் கூடுதல் பார்க்க போறோம். அப்ப என்னோட வேல்யூ என்னது? 60. இப்ப n எங்க இருக்கோ அந்த இடத்துல 60 போட போறோம். 60 இன்ட்டு 60 பிளஸ் 1, 60 பிளஸ் 1 என்ன வரும்? 61/2. நம்ம என்ன செய்யலாம்?
அடிச்சு கொடுக்கலாமா? 1 2 is 2 3 2s are 6 0 1 2 2 30 2 60 30ஐயும் 61 பேலன்ஸ் இருக்கு. அந்த 30ஐயும் 61ஐயும் பெருக்கி போட்டா அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். என்ன வரும் பாருங்க, 61ஐயும் 30ஐயும் பெருக்க போறோம். 1 3 3 6 3 18 ஒரு 0 சேர்த்துக்கலாமா? 1830. இப்ப சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 60 நேச்சுரல் நம்பர், முதல் 60 இயல் எண்களின் கூடுதலுக்கான ஆன்சர் என்ன? 1830. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. இது பாருங்க, நம்ம பேட்டர்ன்லயே இல்ல, 1 2 3ல இல்ல, 3 6 9 இருக்கு. ஆனா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கா, 3னுடைய மடங்கா போய்கிட்டே இருக்கா. அப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த கேள்வியில நான் 3 பொதுவா வெளியே எடுக்கிறேன். 3 பொதுவா வெளியே எடுத்துட்டா இங்க 1 3 3, இங்க 2 3s are 6, இங்க 3 3s are 9, இப்படி போய்கிட்டே இருந்தா இங்க என்ன வரும்? 3 3 9 2 3 6. 3 பொதுவா எடுத்துட்டேன். என்ன காரணம்னா இது எல்லாமே 3னுடைய மடங்கா போய்கிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, இந்த 3 தவிர்த்து இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு பாத்தீங்களா? பாருங்க, 3 விட்டுருங்க, 1 2 3 வரிசையா போதா? அதாவது 32 இயல் எண்களின் கூடுதல், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 32 நேச்சுரல் நம்பர். அப்ப என்னோட வேல்யூ இந்த இடத்துல என்ன இருக்கு? 32 இருக்கு. சோ இதுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2 ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். வெளியில ஒரு 3 இருக்கு, மறந்துடாதீங்க. n-க்கு பதிலா 32 போடுங்க. 32 இன்ட்டு 32 பிளஸ் 1 33 பை 2. இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் அடிச்சிடலாமா? 16 2 32. 1 2 is 2, 16 2s are 32. இப்போ 33ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6 3s are 18, பேலன்ஸ் 1, 18 plus 1 19. இங்க 1 3 is 3 3, 8 12 பேலன்ஸ் 1, 3 plus 1 4, 4 plus 1 5, 528. அதாவது இந்த 3 தவிர்த்து பிராக்கெட்ல உள்ள முதல் 32 இயல் எண்களின் கூடுதல் எவ்வளவு? 528. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 32 நேச்சுரல் நம்பர்ஸ். அது போக நம்ம வெளியில 3 பொதுவா எடுத்திருக்கோம். அப்ப இந்த டோட்டல் ஆன்சரை 3ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். 8 3s are 24, பேலன்ஸ் 2, 2 3s are 6, 6 plus 2 8, 5 3s are 15. 528 3ல பெருக்கும் போது 1584. இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபார்முலாக்கு டைரக்டா முதல் n இயல் எண்களின் கூடுதல், முதல் 60 இயல் எண்களின் கூடுதல். அதான் முதல்ல என்ன சீக்வென்ஸ் வந்து 1 2 3 வரிசையா ஆரம்பிக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல, 3 6 9 3இன் மடங்கா இருக்கு. அப்ப 3 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கேயும் முதல் n இயல் எண்களின் கூடுதல் அந்த ஃபார்மட்ல இருக்கு. இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டு ஃபைனலா 3ஆல பெருக்கிக்கிட்டோம். அடுத்த கேள்வி பாருங்க, சம்பந்தமே இல்லாம இருக்கு. 51 52 53 அப்படி இது வரைக்கும் போது 92 வரைக்கும் போயிருக்கு. ஆனா 51 52 53ன்றது என்ன எண்கள் தான், இதுவும் நேச்சுரல் நம்பர் தான், இயல் எண்கள் தான். ஆனா நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும்னா இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும்? 1 2 3ன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஒன்னாம் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா இந்த கேள்வி 51ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அதே ஃபார்முலா தான் நம்ம பேட்டர்னை மாத்திக்க போறோம். இந்த கேள்வியை 2ஆ பிரிக்க போறோம். பாருங்க எப்படின்னு பாருங்க. நான் என்ன செய்ய போறேன், நமக்கு தேவையான கூடுதல் எங்க இருந்து? 51ல இருந்து 92 வரைக்கும். ஆனா இங்க இருக்கிறது சரி 51ல இருந்து 51ல இருந்து 92 வரைக்கும் நமக்கு தேவை. ஆனா இந்த கேள்விக்கு நம்ம நேரடியா ஃபார்முலா பயன்படுத்த முடியாது. இப்ப நான் என்ன செய்ய போறேன் பாருங்க, 1 2 3 ஒன்னாம் நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் நம்பர் எவ்வளவு இருக்கு? 92 வரைக்கும் நான் மொத்தமா கூடுதல் பார்த்துறேன். முதல் 92 இயல் எண்களின் கூடுதல் 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருவோம். ஆனா நமக்கு எவ்வளவு தேவை? 51ல இருந்து தான் தேவை. அப்ப எது தேவையில்லை? 51ல இருந்து 92 வரைக்கும் தேவை. ஆனா நம்ம இங்க பார்த்திருக்கிறது ஒன்னாம் நம்பர்ல இருந்து 92 வரைக்கும் பார்த்து வச்சிருக்கோம். அப்ப நமக்கு தேவை உள்ளது 51ல இருந்து தான் தேவை. அப்ப தேவையில்லாதது இந்த 51க்கு முன்னாடி உள்ள கூடுதல் நமக்கு தேவையில்லை. அப்ப நமக்கு எது தேவையில்லை? ஒன்னாம் நம்பர்ல ஆரம்பிச்சு 51 வரைக்கும் உள்ள கூடுதல் நமக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? நான் பார்த்திருக்கிறது 1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் 92 வரைக்கும் பார்த்திருக்கேன். இதுக்குள்ள நமக்கு தேவையானது 51ல இருந்து தான் தேவை. அப்ப நமக்கு எது தேவையில்லை? 51க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும்? 50 இருக்குமா? சாரி, இந்த இடத்துல 50. அப்ப நான் என்ன செய்ய போறேன், 50 வரைக்கும் உள்ள கூடுதலை மைனஸ் பண்ணிடுறேன். 50 வரைக்கும் மொத்த கூடுதல்ல
1ல இருந்து 92 வரைக்கும் கூடுதல் பார்த்துட்டு அதுல இருந்து 1ல இருந்து 50 வரைக்கும் கூடுதலை மைனஸ் பண்ணிடுவோம். இப்ப ரெண்டுமே நம்ம ஃபார்மேட்ல வந்துருச்சா? முதல் இதுக்கு பேர் என்ன? முதல் 92 இயல் எண்களின் கூடுதல். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? முதல் 50 இயல் எண்களின் கூடுதல். அப்ப இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலா 92, இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலா 50. அப்ப இதுக்கு ஃபார்முலா பாருங்க, n இன்ட்டு n பிளஸ் 1/2. அதே போலதான் இதுக்கும் அதே ஃபார்முலா தான், n இன்ட்டு n பிளஸ் 1/2. அப்ப இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலா 92 போட்டுடலாமா? 92 பிளஸ் 1 என்ன வரும்? 93/2. இங்க என்ன போட போறோம்? 50 பார்க்க போறோம். 51க்கு முன்னாடி வந்து 50. அப்ப 50 இன்ட்டு 50 பிளஸ் 1 51/2. இப்ப பாருங்க, இது ரெண்டையும் அடிச்சு பார்ப்போம். 2 2, இங்க 4 2s are 8, பேலன்ஸ் 1 6 2s are 8. இங்க 46 இன்ட்டு 93 இருக்கு. அடுத்து மைனஸ் இங்க 1 2 is 2, 25 2s are 50. 2 25 2 50. இங்க 25 இன்ட்டு 51 இருக்கு. இது ரெண்டையும் பெருக்க போறோம், இது ரெண்டையும் பெருக்க போறோம். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம். முதல்ல பார்க்க போறது 46 93. செக் பண்ணி பாருங்க. 46 93, 6 3 18, மீத 1 12, 12 1 13, 36 54, மீத 5, 4 9 36, 36 5 41. செக் பண்ணிக்கோங்க இன்னொரு தடவை. 6 3s are 18, பேலன்ஸ் 1, 4 3s are 12, 12 plus 1 13, 9 6 are 54, பேலன்ஸ் 5, 4 9s are 36, 36 plus 5 வந்து 41 ஆயிடுச்சு. 8 7 இங்க 2. அப்ப இங்க 4278. இங்க பாருங்க, 51ஐயும் 25ஐயும் மறுபடியும் பெருக்கி காமிக்கிறேன் பாருங்க. 1 5 is 5, 5 5s are 25, 1 2 is 2, 5 2s are 10. ஆன்சர் 5 7 2, 1275. ஃபைனலா என்ன செய்ய போறோம்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம். 8ல் 5 போச்சுன்னா 3, 7 மைனஸ் 7 0, 2 மைனஸ் 2 0, 4ல் 1 போச்சுன்னா 3. ஸோ ஆன்சர் என்ன? 3003 வந்திருக்கு. புரியுதுங்களா? இது டைரக்டா 1 2 3ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இது 3இன் மடங்கா இருந்துச்சு. 3ஐ வெளியே எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டுக்குள்ள முதல் எண் 7 எண்களின் கூடுதலா இருக்குது. இது 51 52 53 இடையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இங்க என்ன செஞ்சிருக்கோம்? 1ல இருந்து கடைசி வரைக்கும் கூடுதல் பார்த்துட்டு நமக்கு தேவையில்லாத பகுதி 1ல இருந்து 50 வரைக்கும் உள்ள பகுதியை மைனஸ் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கான சமம்.